திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி மாநாடு அரசியல் களத்தை அதிர வைத்து உள்ளது. மாநாட்டில் கிட்டத்தட்ட 2 லட்சம் நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு மாநாட்டை பார்த்து சென்று உள்ளனர். நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும் என்று அரசியல் கட்சிகள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்த நிலையில் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் சீமான் தலைமையில் திரண்ட இந்த பெரும் கூட்டத்தை கண்டு அதிர்ச்சியில் உள்ளனர். திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் எழுச்சியாகவும் ஒழுங்கு மற்றும் ஒழுக்கத்தின் உயர்ந்த எடுத்துக்காட்டாகவும் அமைந்தது. ஆலம்பட்டிபுத்தூர் திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற்ற இந்த மாநாடு கிட்டத்தட்ட 2 லட்சம் நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பெருந்திரளாக குவிந்து கலந்து கொண்டு அதனை ஒரு மக்கள் எழுச்சியின் உச்சமாக மாற்றினர். இவ்வளவு பெரிய கூட்டம் திரண்டும் எந்த அசம்பாவிதமோ சலசலப்போ நெரிசலோ விபத்தோ ஏற்படாமல் அமைதியாகவும் மிக சிறப்பான ஒழுங்குடனும் நடைபெற்றது என்பது கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் தலைமைத்துவத்தின் வலிமையையும் தொண்டர்களின் கட்டுப்பாடு, பொறுப்புணர்வு, ஒழுக்கம் ஆகியவற்றின் உச்சத்தையும் தெளிவாக வெளிப்படுத்தியது. சீமான் அவர்கள் மேடையேறி ஆவேசமான உணர்ச்சி பூர்வமான உரையாற்றியதோடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக 234 தொகுதிகளுக்கும் 117 ஆண்கள் 117 பெண்கள் என சரிசம விகிதத்தில் வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தி தமிழக அரசியலில் புதிய வரலாற்று பக்கத்தை படைத்தார். தனது சொந்த தொகுதியான காரைக்குடியிலும் போட்டியிடுவதை அறிவித்து மக்களை உற்சாகப்படுத்தினார். அவரது பேச்சு தமிழ் தேசியத்தின் வலிமை, திராவிட அரசியலுக்கு எதிரான உறுதியான போராட்டம், மக்களின் உரிமைக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றை வலியுறுத்தியது. முதியவர்கள், பெண்கள் உள்ளிட்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் தனி இருக்கை வசதிகள், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய வசதிகளும் முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தண்ணீர் பஞ்சமோ விலை உயர்வோ இல்லாமல் அனைவரும் சமமாக பயன்படுத்தினர். மாநாடு முடிந்த பின்னர் பங்கேற்ற மக்கள் தாமாக முன்வந்து நாற்காலிகளை ஒழுங்காக அடுக்கி வைத்து திடலை சுத்தமாக விட்டு சென்றது அவர்களின் அர்ப்பணிப்பு, சீமான் தலைமையிலான கட்சியின் மீதான ஆழமான நம்பிக்கை, ஒழுக்கம் ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துக்காட்டாக நிறுவியது. இந்த மாநாடு தமிழக அரசியலில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தியதோடு மாற்றத்திற்கான மக்கள் இயக்கத்தின் வெற்றிகரமான முன்னோடியாகவும் சீமான் அவர்களின் தலைமையின் மாபெரும் வெற்றியாகவும் அமைந்து உள்ளது.